நம்ம பொள்ளாச்சி ஆனைமலை மாசனியம்மன் கோயில் குண்டம் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோம்பி சாட்டினதுக்கு அப்புறம் மிளகாய் அரைக்கலாமா, விரதம் எப்படி இருக்கிறது, குண்டம் புவ்வோடு மகாமணி பூஜை எப்போன்னு கமெண்ட்ஸ்ல நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அதற்கான பதில்களை கோயிலே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? நம்ம கோயில எப்ப இருந்து புவ்வோடு எடுக்கலாங்க? இப்ப நமக்கு மாசனியம்மன் கோயில நோம்பி சாட்டிருக்காங்களா, எப்ப இருந்து எடுக்கலாங்கன்னு சொல்றீங்களா? மயானக்கரை முடிஞ்சு மறுநாள் காலையில சத்தி கும்ப வருங்க. அதுல இருந்து அழகு குத்தி வருது, உவோடு ஆள் கூட 3 நாள் எல்லாம் எடுப்பாங்க. அக்கா, மிளகாய் அரைக்கிறது ஏதாச்சும் நிறுத்துவாங்களா இல்ல எப்ப போல அரைச்சிக்கலாங்களா சொல்றீங்களா? அரைச்சிக்கலாங்க, நோம்பிக்கு நிறுத்த மாட்டாங்க, எப்ப வேணாலும் அரைச்சிக்கலாங்க. மாசனியம்மன் கோயில குண்டம் இறங்குறதுக்கு எப்படி விரதம் இருக்கணும்க்கா சொல்றீங்களா? சாமிக்கு இருக்கிற மாதிரி விரதம் இருக்கணும். மயானக்கரை நாள் நைட்டு முன்னாடி வந்துடணும். நைட்டு 1 மணிக்கு மயானக்கரை பூஜை முடிச்சுட்டு மறாத நாள் ஆத்துல முத்திரி கொடுப்பாங்க. அது வாங்கி மயான பூஜைக்கு அந்த தனிக்கு வந்துடணுங்க. குண்டம் இறங்குறது இங்க வந்துடணும். அதுக்கப்புறம் குண்டம் இறங்கிக்கலாம். பூவலி கொடுத்துருவாங்க. சரிங்க, சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. விரதம் இருக்கிறவங்க வந்து மிளகாய் அரைக்கக்கூடாதுங்க. மகாமுனி பூஜை வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி நைட்டு நடக்குதுங்க. இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க.